அது மாதிரி ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் பெரும்பாலும் எல்லா இன்வெர்ட்டருமே லோ வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி செட்டிங் இருக்குது. ஒரு சில ஆன்கிரிட் இன்வெர்ட்டரில் மட்டும்தான் அந்த செட்டிங் இருக்குது. ஆனால் இது ஆபத்தானது. உதாரணமாக ஆன்கிரிட் சிஸ்டத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணி பவரை எக்ஸ்போர்ட் பண்ணி விட்ருவோம். ஆனால் 160 வோல்ட்டில் வரக்கூடிய ஒரு வோல்டேஜில் ஒரு சில எக்யூப்மெண்ட்டு ஓடாது. மோட்டார் இண்டக்ஷன் லோடு ஓடாது, நார்மல் ஃபேன் ஓடாது. ஆனால் இதுவே இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ், இன்வெர்ட்டர் ஏசி, அது மாதிரி பிஎல்டிசி ஃபேன், எல்இடி டியூப்லைட்டு இதெல்லாம் எரியும். நார்மல் டியூப்லைட் எரியாது. அதே மாதிரி நார்மல் ஃபேன் ஓடாது, நார்மல் ஃப்ரிட்ஜ் ஓடாது, நார்மல் ஏசி ஓடாது, நார்மல் மோட்டார் ஓடாது. இதெல்லாம் வோல்டேஜ் சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட்ஸு. ஆனால் ஏன் இன்வெர்ட்டர் ஏசி ஓடுதுன்னா, அதில் இருக்கக்கூடியது உள்ள ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்குது. அந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட் போர்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். 130 வோல்ட்டிலேருந்து 280 வோல்ட் வரைக்கும் இன்வெர்ட்டர் ஏசி தாராளமாக ஒர்க் ஆகும். இன்வெர்ட்டர் ஏசிக்கு நிறைய பேர் ஸ்டெபிளைசர் விற்கிறாங்க. அதுவே மிக தப்பான ஒரு கான்செப்ட்டு. எந்த காரணத்தை கொண்டும் இன்வெர்ட்டர் ஏசிக்கு ஸ்டெபிளைசர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்பில்ட்டாகவே அந்த போர்டுலேயே ஸ்டெபிளைசர் இருக்குது. அப்போ 130 வோல்ட்டிலேருந்து 280 வோல்ட் வரைக்கும் அந்த ஸ்டெபிளைசர் அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் வச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிளைசர் தேவையில்லை. இன்பில்ட்டாக அந்த போர்டுலேயே ஸ்டெபிளைசர் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி இன்வெர்ட்டர்லேயும் லோ வோல்டேஜ் வந்தால் கூட ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 7500 வாட்ஸ் 8000 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏசியாக இருந்தாலும் சின்ன சின்ன மோட்டார் 1 ஹெச்பி 2 ஹெச்பி மோட்டார்லேருந்து எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஒர்க் ஆகுது.